ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஏடிஆர் மேக்ஸ். வாங்கம்மா, இன்னைக்கு எக்ஸஸ் நம்பர் 1.2ல் ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் பாருங்கள். ஏ கொடுத்துருக்குறாங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 45 வரையும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஆர் வந்து ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் ஆஃப் அண்ட் ஏ. அந்த ஏக்கு வந்து ஸ்கொயர் ஆர் வந்து கண்டுபிடிச்சி அது வந்து ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏஇன்டிஏ கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும். சரியாமா? வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. வாங்க நான் ஏ எழுதிக்கிட்டேன். ஏ பாருங்கள், ஏ எழுதியிருக்கேன். ஏ 1 2 3 4 45 வரையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? 45 வரையும் ஏ எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் என்ன கேட்டிருந்தாங்க? அதனுடைய ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 1 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிடணும். 2 2 ஸ்கொயர், 3 3 ஸ்கொயர், 4 4 ஸ்கொயர், 5 5 ஸ்கொயர், 6 6 ஸ்கொயர், அப்படி 45 வரைக்கும் எழுதணும். 45 ஸ்கொயர். ஆனால் நமக்கு 45 வராது. 45க்கு மேலே போகக்கூடாது. அந்த 6 ஸ்கொயர் வரை முடிச்சுக்கிறோம். ஏன் முடிச்சுக்கிறோங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது அதுக்கு வந்து விரிவாக்கம் எழுதிக்கலாம். அதாவது நம்ம ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு விரிவாக்கம் எழுதிக்கலாம். 1 1 2 4, 2 4 இல்லையா? 3 3 9, 4 16, 5 25, 6 36. நான் ஏன் 45 வரையும் போடலை அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45க்குள்ளே அது வரையும் கொடுத்துருக்கோம். அதை தான் 45 போடக்கூடாது. 45க்குள்ளன்னு கொடுத்ததுனால இது 36 வந்துட்டு 7 போடும்போது உங்களுக்கு என்னாகும்? 7 7 ஸ்கொயர் போடும்போது 7 49 போயிடும். 49 போனால் 45க்கு மேலே போயிடுது இல்லையா? அதனால் நம்ம போடக்கூடாது. இந்த 36ஓட நினச்சிக்கணும், முடிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கும் போது தான் கொஞ்சம் கவனமாக கண்டுபிடிக்கணும். ஏனா என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 45 வரையும் இன்ட்டு 1 2 3 4 45 வரையும். இப்போ நம்ம 45 வரையும் கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப லாங்காக போகும் இல்லையா? 1 கூட 1 பெருக்கணும், 1 கூட 2 பெருக்கணும், 1 கூட 3 பெருக்கணும், அப்படி 45 வரையும் பெருக்கணும். அப்புறம் 2 கூட 2 பெருக்கணும், 2 கூட 3 பெருக்கணும், 2 கூட 4 பெருக்கணும், அப்படி 45 வரையும். அப்புறம் 45 வரைக்கும் பெருக்கணும். 45 கூட 1, 45 கூட 2, 45 கூட 3, 45 கூட 45 வரையும் பெருக்கணும். எவ்வளோ லென்த்தியாக போகும். அதனால் நம்ம அது ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஷார்ட்கட்டை நம்ம எழுதிக்கலாம். சரியா? 1 1 1 2 1 3 அப்படியே போட்டு 45 45 முடிச்சுக்கிடுவோம். இது வந்து ஏ கிராஸ் ஏ. சரியா? இனிமே இது உட்கணமான்னு பார்க்கணும். ஆர் உட்கணம் தான். ஏன்னு சொன்னால் ஏ இன்ட்டு ஏ கண்டிப்பாக உட்கணம் தான். நிறைய நம்பர் இருக்கு இல்லையா, நமக்கு கண்டிப்பாக இதனுடைய உட்கணமாக தான் இருக்கும். என்ன? சரியா? இப்போ பாருங்கள், 1 1 இருக்கா இல்லையா? கண்டிப்பாக 1 1 இருக்கும். 1 2 கண்டிப்பாக இருக்கும் உட்கணம். சரியா? ஏ கிராஸ் ஏன்ற உட்கணம் தான். இப்போ வந்து ஆரின் மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். அப்போது மதிப்பகம் எழுதிக்கிடணும். மதிப்பகம் வீச்சகம் அது என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பகம்ங்கிறது அதனுடைய இது ஃபுல்லாக மதிப்பகத்தில் வரும். இந்த இருக்குல்ல 1 2 3 4 5 6 அது ஃபுல்லாக மதிப்பகத்தில் எழுதிக்கிறோம். வீச்சகம்ங்கிறது பின்னாடி உள்ளது ஃபுல்லாக வரும். 1 4 9 16 25 36. 36க்கு அப்புறம் போகக்கூடாது. 45க்குள்ளே தான் கேட்டிருக்கு. அதை ஃபுல்லாக எழுதிக்கிடும்.
அவ்வளோதான். சரியாமா? இது வந்து உட்கணம்ங்கிறனால நம்ம போட்டிருக்கோம். உட்கணம் இல்லைன்னா ஒரு கோடு போடும். இது உட்கணம் தான். ஏன்னா ஏ கிராஸ் ஏ வந்து நிறைய இருக்கிறனால இது கண்டிப்பாக இது ஃபுல்லாக இதில் வரும். இந்த 1 1 2 4 இது ஃபுல்லாக 6 ஃபுல்லாக இதுக்குள்ளே வரும். அதனால் நம்ம வந்து உட்கணம் போட்டு எழுதிட்டோம். அவ்வளோதான். நன்றி.